அன்புள்ளம் கொண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம், இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது மாதிரி பெயர்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர், வருஷத்துக்கு ஒரு தரம் பயிற்சி ஆகும். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே சுக்கிரனும் ஒரு 24 நாள் 26 நாளைக்கு ஒரு தரம் அது பயிற்சி ஆகும். புதன் வரும். புதன் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்கள்ல அதுவும் ஒன்று. அது அடிக்கடி வக்ரமாகும் புதன். ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும், அது மாதிரி செவ்வாய் ஒன்று, செவ்வாய் கிரகமும் போகும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியா இருக்கு, நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா, நமக்கு பல மாற்றங்கள் வருது. அதனால அதெல்லாம் சேர்ந்துட்டு எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்றதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமா ஒவ்வொரு மாசத்துலையும் பலன்கள் கிடைக்கும். அவங்களுக்கு வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும், அவங்களுக்கு பண வரவுகளில் ஏதாவது எப்படி இருக்கும், அது மாதிரி குடும்பத்தில் எப்படி இருக்கும், உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும், அவங்க என்ன சாமியை கும்பிடுறது நல்லது இந்த மாசத்துல, இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜா ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது மாதிரி நம்ம பலன்கள் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், இதெல்லாம் இதில் இருக்கு. பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்க தான் மனசுல உள்ளதை வெளியில சொல்ல மாட்டாங்க. ஒருத்தங்க ஒன்று பேசிட்டு இருக்கும் போதே இவங்க மனசுல இன்னொரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களை நம்ம அந்த அளவுக்கு நம்ப முடியாது. ஏன்னா நம்ம ஒன்று பேசுகிறோம், அவங்க ஒன்று திங்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எந்த விஷயத்தில் எப்படி வருவாங்க அப்படின்றத நம்ப முடியாது. பொதுவாக அதே நேரத்தில் இவங்க எதையுமே நேர்மையாக பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட எல்லாரும் சந்தேகப்படுவாங்க, இவங்க அப்படி இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க, நேர்மையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நிஜமாக இவங்க நல்லா நேர்மையாக நடப்பாங்க, எல்லாருக்கும் செய்யணும்னு நினைப்பாங்க, எல்லாருக்கும் நல்லதே நடப்பாங்க. ஆனால் வெளியில இவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். அதனால பொதுவாக அந்த கும்பராசிக்காரங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வெளியில, ஏன்னா இவங்க பாதி பேசுவாங்க, பாதி அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு விட்டுருவாங்க. பல சமயம் இவங்க நினைக்கிறத பேசாம விட்டுருவாங்க. ரெண்டாவது, நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கும்போதே இவங்க இன்னொன்று திங்க் பண்றதுனால அது ஒரு பிரச்சனை ஆகும். நான் சொன்னதே அவர் சரியா கேட்கல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க தவிர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ இந்த மாசத்துல இவங்க ராசியாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். ஆனா அவர் வக்ரமாகிறார் 13ஆம் தேதி அன்னைக்கு. சூரியன் உங்களுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி. அவர் 5ல இருந்தார், அவர் அந்த 5ஆம் இடத்துல இருந்தாரு. அவர் 6ஆம் இடத்துக்கு இந்த மாசம் 16ஆம் தேதி வர்றார், உங்களுக்கு 6வது வீட்டுக்கு. புதன் ஏற்கனவே 6வது வீட்டுல இருக்காரு, அவர் வக்ரம் அடைகிறார் 18ஆம் தேதி அன்னைக்கு. சுக்கிரன் உங்களுக்கு 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதி. அவர் இந்த மாசம் மிதுனத்துக்கு வர்றார், அதாவது உங்களுக்கு 5வது வீட்டுக்கு வர்றார். செவ்வாய் உங்களுக்கு 7வது வீட்டுல இருக்காரு. அவர் இந்த மாச கடைசியில 28ஆம் தேதி அன்னைக்கு 8வது வீட்டுக்கு போறார். இதெல்லாம் இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இது எந்த விதமான தாக்கம் உங்களுக்கு ஏற்படுத்துறதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 2ஆம் இடம் பொருளாதாரம், குடும்பஸ்தானம், பணஸ்தானம், தனஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் ஆக்சுவலா அந்த வீட்டுக்கு அதிபதி குரு. அவர் உங்களுக்கு 5வது வீட்டுல இருந்து குரு பார்வை இருக்கு உங்களுக்கு. ஆனா 2வது வீட்டுல உங்க ராசியாதிபதி நிக்கிறதுனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டே வந்தது. அது அவர் வக்ரம் ஆறதுனால இந்த மாசம் பாதிக்கு மேல பொருளாதார ரீதியா நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு.
ஆனா குரு பார்வை இருக்கு, நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்த போதும் பொருளாதாரத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்க ராசியில வேற ராகு இருக்கார், 7ல கேது இருக்கார். அதனால வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வரும், உடல்நிலை கோளாறுகள் வரும், குடும்பத்திலும் யாருன்னு ஒருத்தருக்கான உடம்பு சரியில்லாம வரும். இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே 5வது வீட்டுல இருக்கிற குருவோட சுக்கிரன் போய் சேர்றது உங்களுக்கு நல்ல விஷயம்தான். அதனால உங்களுக்கு நல்ல ஜாலியா இருக்கும். வாழ்க்கையில பல விதமான விஷயங்களை நீங்க நினைச்ச இதெல்லாம் நம்ம செய்யணும், இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் நீங்க நினைக்கிறது, இந்த மாதிரியான ஆசைகள், அபிலாஷைகள்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இந்த அடுத்த மாசம் தான் வரும். இந்த மாச கடைசியில் தான் சுக்கிரன் மாறுறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புதன் உங்களுக்கு 5வது வீட்டுக்கும் உங்களுக்கு 8வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்காரு. அவரு வக்ரம் ஆகிறது அப்படிங்கிறது நீங்க எகெயின் நீங்க எங்க போனாலும் மற்றவங்கள்ட்ட நீங்க பேசினாலும் பழகினாலும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிடாம ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியா உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லை, அது மூலமா பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதையும் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்காரு. இந்த அடுத்த மாசம் தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா மாச கடைசியில 8வது வீட்டுக்கு போறாரு. அதனால அது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது. பொதுவாக உங்களுக்கு எப்போ பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா உங்களுக்கு உங்க ராசியில ராகுவும் 7ல கேதுவும் தான். அதனால நீங்க எது செஞ்சாலும் அதுல ஒரு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லா தான் நடக்கும். பட் இப்போ மற்றபடி குரு பார்வை இருக்கிறதுனாலயே உங்களுக்கு முக்காவாசி காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனாலும் இந்த மாசம் எல்லா காரியங்களும் கொஞ்சம் போஸ்ட்பாண்ட் ஆகி தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானால நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு பயம் ஏற்படும், தூக்கத்துல கூட பயம் ஏற்படும், தூக்கத்துல கனவுகள் வரும். அது மாதிரி இது இப்படி ஆயிட்டா என்ன பண்றது, அப்படி ஆயிட்டா என்ன பண்றது. ஏன்னா உங்களுடைய ராசியில ராகு இருக்கார். இவர் இனம் புரியாத கவலைகளையும் இனம் புரியாத பயத்தையும் ஏற்படுத்துவார். ஸோ அதை நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நீங்க சனி பகவானை வேண்டிக்கணும். அதே நேரத்துல ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாசம் ஆஞ்சநேயர் வேண்டிக்கிறதுனால நல்லா புத்திர் பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படத்துவம், ஹனுமத் மரணாத் பவேன்னு சொல்லி ஆஞ்சநேயரை அவர்கிட்ட நீங்க வேண்டிங்களா புத்தி இல்ல பலம், யசோ தைரியம், நல்ல தைரியத்தை கொடுப்பார். இது மாதிரிலாம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆஞ்சநேயரை போய் வணங்குறது, அனுமன் சாலிசா சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பண்ணீங்கன்னா மிக மிக நல்ல பலன்கள் இந்த மாசம் கிடைக்கும். இந்த மாசத்தை பொறுத்தளவுல கும்பராசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலனை கிடைக்க வேண்டும் என்று நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.